சென்னை புத்தக திருவிழாவை விரிவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது புதிய தலைமுறை. அதன் ஒரு பகுதியாக புதிய புத்தகங்களில் கவனிக்க வேண்டியவற்றை தினமும் பட்டியலிடுகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். தமிழ் நவீன இலக்கிய தளத்தில் பெண்ணிகை எழுத்தின் முன்னோடி படைப்பாளியான அம்பையின் புதிய சிறுகதை தொகுப்பு இது. 80ஆம் அகவையை நிறைவு செய்திருக்கும் அம்பை 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பெண்களின் வரலாறு, வாழ்க்கை சார்ந்த ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். இது அவரது 9வது தொகுப்பு. காலச்சுவடு வெளியிட்டுள்ள இந்த தொகுப்பில் அவரது 15 கதைகள் உள்ளன. அவற்றில் 12 கதைகள் இதுவரை எந்த இதழ்களிலும் வெளியாகாதவை. தமிழ் சூழலில் காமிக்ஸ், கிராபிக்ஸ் நாவல் குறித்த அறிமுகம் மிக அரிதாகவே உள்ள நிலையில் அத்தகைய எழுத்து சார்ந்து தொடர்ந்து இயங்கி வரும் கிங் விஸ்வா ஜப்பானிய மங்கா காமிக்ஸ், தலைசிறந்த சர்வதேச கிராபிக் நாவல்கள் தொடங்கி தமிழில் சிறுவர் இலக்கியத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஆளுமைகள் என காமிக்ஸ், கிராபிக் உலகை மிக விரிவாக அறிமுகம் செய்திருக்கும் புத்தக தொகுதி இது. 7 தனித்தனி தலைப்புகளாக வெளிவந்துள்ள இந்த முக்கியமான புத்தக தொகுதியை யாவரும் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. நாதஸ்வர இசை உலகின் பிதாமகனாக அறியப்படும் காரக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றிய முக்கியமான ஆவணம் இந்த நூல். அரிய இசை ஆளுமைகளை ஆவணப்படுத்தி வரும் லலிதா ராம் காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் கச்சேரியை கேட்டு வளர்ந்த மக்களை நேரில் சந்தித்து உரையாடி இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். சுவாரஸ்யமாக எழுதப்பட்டுள்ள இந்த புத்தகத்தை எழுத்து பிரசுரம் வெளியிட்டுள்ளது. உலகின் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்படும் மெக்சிகன் நாவல் இது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற கேப்ரியல் கார்சியா மார்கேஸ் தனிமையின் 100 ஆண்டுகள் நாவலை எழுத தூண்டுகோலாக இருந்த நாவல் இது. மாய யதார்த்த கதைக்கூறலின் முன்னோடியாக கருதப்படும் யுவான் ரூல்ஃபோவின் இந்நாவலை தமிழில் கார்த்திகை பாண்டியன் மொழிபெயர்த்துள்ளார். இந்த புத்தகத்தை எதிர் வெளியீடு வெளியிட்டுள்ளது. தமிழ் திரைவானில் 35 ஆண்டுகளாக மங்காத நட்சத்திரமாக மின்னிய விஜயகாந்த் அரசியலிலும் குறுகிய காலத்திற்குள் எதிர்க்கட்சி தலைவராகி வரலாறு படைத்தவர். மூத்த பத்திரிகையாளர் ப. தீனதயாளன் இந்த நூலின் வழியாக சரிவுகளும் சாகசங்களும் நிறைந்த விஜயகாந்தின் வாழ்க்கையை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். 6th சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் இந்த நூலை வெளியிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக முகமது ரியாஸ், கோபாலகிருஷ்ணன்.